أشهد أن لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையினுடைய முக்கிய செய்தியாக இளைஞர்களுக்கு வழிகாட்டும் இஸ்லாம் என்கிற தலைப்புல சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நாம எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல மேலன் அமைத்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய வீட்டில அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாமோ நம்ம வீடுகள்ல வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய பையன்மார்கள் இருப்பார்கள். அதே மாதிரி நம்ம வீடுகள்ல வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய பெண்களும் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்ப இந்த இரண்டு சாரார்களுக்கும், வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்னென்ன வழிகாட்டுதல்களை சொல்லி தந்திருக்கிறாங்க, அதை நாம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்கிற அடிப்படையில அல்லாஹ்வுடைய வீட்டில் நாம இருந்து கொண்டிருக்கிறோம். முதலாக பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாமோ ஆரம்பத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைங்களும், அவுலாதுக்கும்னா ஆண் இனத்தையும் எடுத்துக்கொள்ளும் பெண் இனத்தையும் எடுத்துக்கொள்ளும், ஆம்பளை பிள்ளைங்களையும் எடுத்துக்கொள்ளும் பொம்பளை பிள்ளைங்களையும் எடுத்துக்கொள்ளும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன, நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைங்களும் ஃபித்னத்துன், உங்களுக்கு சோதனைகளாக இருக்கிறார்கள். வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்துல மகத்தான நற்கூலி இருக்கிறது என்பதாக திருமறை குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைங்களும் உங்களுக்கு சோதனைகளாக இருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையினுடைய கடைசி முடிவுல நம்மளுடைய பொருளாதாரங்களும் நம்முடைய பிள்ளைங்களும் நமக்கு சோதனைகளாக இருக்கக்கூடாது. மாஷா அல்லாஹ்
நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களையும் சரியான முறையில அல்லாஹ்வும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு என்ன சொல்லி தந்தார்களோ அந்த முறையில வளர்த்து ஆளாக்கி விட்டால் நமக்கு சோதனைகளாக இருக்க மாட்டார்கள். அதே சமயத்துல இஸ்லாம் என்கிற அந்த வட்டத்திற்கு வெளியில நாம அவர்களை வளர விட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்துல நம்மளுடைய பொருளாதாரங்களும் நமக்கு சோதனையாக மாறிவிடும், நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு சோதனைகளாக மாறிவிடுவார்கள். அதே மாதிரி மன்னரை வாழ்க்கையை சந்திக்கும் பொழுதும் நம்மளுடைய பொருளாதாரமும் நமக்கு சோதனையாக மாறிவிடும், நம்மளுடைய பிள்ளை செல்வங்களும் நமக்கு சோதனையாக மாறிவிடும். மன்னரையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுதும் நம்மளுடைய பொருளாதாரங்களும் நமக்கு சோதனையாக மாறிவிடும், நம்மளுடைய பிள்ளை செல்வங்களும் நமக்கு சோதனையாக மாறிவிடும். மறுமையில அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரங்களும் நம்மளுடைய பிள்ளை செல்வங்களும் நமக்கு சோதனைகளாக மாறிவிடக் கூடாது. இஸ்லாம் என்கிற வட்டத்திற்கு வெளியில இந்த ரெண்டையும் நாம பயன்படுத்தணும்னு வச்சுக்கிடுங்க, அப்ப இந்த ரெண்டும் நமக்கு சோதனைகளாக மாறிவிடும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ வாலிப பருவத்துல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இவங்க விஷயத்துல பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இவங்களை கையாளக்கூடிய விஷயத்துல பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன், மறுமை வரைக்கும் இந்த பிள்ளைங்களும் இந்த பொருளாதாரமும் நமக்கு சோதனையாக மாறிவிடக் கூடாது என்பதை நம்ம மனதுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது வாலிப பருவம் இருக்கு தெரியாம, வாலிப பருவம், இந்த வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பையங்க, வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க, இந்த இரண்டு பேர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டக்கூடிய வழிகாட்டுதல் இருக்குது பாருங்க. இது நேர்மையான, செம்மையான, சரியான வழிகாட்டுதல். சரிங்களா? இந்த வழிகாட்டுதலை இருந்து புரண்டுட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த பிள்ளைங்களை நம்மளால பாதுகாக்க முடியாது. என்ன வழிகாட்டுதல இருந்து? அல்லாஹ்வும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எந்த வழிகாட்டுதலை சொல்லி தந்தார்களோ அந்த வழிகாட்டுதலில் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைங்க இருந்தோம்னா மாஷா அல்லாஹ் அந்த பிள்ளைங்களை வென்றெடுக்கலாம், அந்த பிள்ளைங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். இந்த வழிகாட்டுதலிருந்து இந்த பிள்ளைங்க தடம் புரண்டுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த பிள்ளைங்களை பாதுகாப்பதற்கு ரொம்ப சிரமம். அந்த பிள்ளைங்களை நம்ம வட்டத்துக்குள்ளால என்ன செய்ய முடியாது, இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளால கொண்டு வரவே முடியாது. எனவேதான் இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலைகளை நீங்க பாத்தீங்கன்னா, வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய ஆண்களையும் வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய பெண்களையும் நாசமாக்கக்கூடிய எல்லா வாசல்களும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. பாவத்தினுடைய எல்லா வாசல்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்துல நம்ம பிள்ளைங்க நாம பாதுகாப்பது ஒரு மூமினுக்கு சவாலாக இருக்கிறது, ஒரு இறை விசுவாசிக்கு சவாலாக இருக்கிறது. எப்படி யாம் பிள்ளைய இந்த உலகத்தினுடைய அனாச்சாரத்திலிருந்து எப்படி பாதுகாப்பது? அதிலும் குறிப்பாக டீனேஜ் பருவம் இருக்குது பாருங்க, அந்த பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களை நாம பாதுகாப்பது என்பது ஒரு இறை விசுவாசிக்கு சவாலாக இருக்கிறது. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாமோ அந்த பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்த செய்திகளை ஃபுல்லா அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லணுமா. இந்த வாலிப பருவம் இருக்குது பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வாலிப பையனையும் ஒரு வாலிப பெண்ணையும் அந்த இரண்டு பேர்களுக்கும் அதாவது சொல்லி கொடுக்காத உபதேசம் சொல்லி கொடுத்து எதுவுமே கிடையாது. எல்லா உபதேசங்களையும் சொல்லி கொடுக்கிறார், எல்லா உபதேசங்களையும் சொல்லி கொடுக்கிறார். ஒரு தனி மனித ஒடுக்கம், அதுல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படி சாதிக்க வேண்டும் அதையும் சொல்லி கொடுக்கிறார். சமூக பொறுப்பு, நாம எல்லாருமே பெரும்பாலும் பாருங்க இந்த இஸ்லாமிய உம்மத்து கூட்டமைப்பின் பிரகாரம் தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். முஹல்லா அப்படின்னு சொல்றோம் பாருங்க, ஒரு பெரிய கூட்டமைப்பு, அங்கோட்டு இங்கோட்டு செதறி இருக்க மாட்டோம், ஒரு ஜமாத்தாக இருந்து கொண்டிருப்போம். அப்போ ஒரு ஜமாத்தாக இருக்கக்கூடிய நாமோ இந்த சமூகத்துல நம்மளுடைய பங்களிப்பு என்ன என்பதை வாலிப பையங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், வாலிப பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி இஸ்லாமிய கொள்கை பிடிப்பு இருக்குது பாருங்க, ஈமானிய கொள்கை பிடிப்பு. இந்த ஈமானிய கொள்கை பிடிப்பை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பையங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களுக்கும் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுக்க மறந்துட்டோம்னா அந்த பிள்ளைங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது, கை கொண்டு நடத்த முடியாது. சரிங்களா? அப்ப ஆரம்பத்துல
அந்த வாலிப பையன்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சூரா இன்ஷிகாக் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அத்தியாயம் இருக்குதுமா. திருமறை குர்ஆனுடைய 84வது அத்தியாயம். அந்த 84வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும், 6வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வாலிப பையன்களுக்கு பெற்றோர்கள் படித்து காண்பிக்க வேண்டும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வாலிப பெண்களுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும்? படித்து காண்பிக்க வேண்டும். பெற்றோர்களால படித்து காண்பிக்க முடியாத சூழ்நிலை இருந்தோம்னா அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லி, எப்பங்க வா, சூரத்துல் இன்ஷிகாக் திருமறை குர்ஆனுடைய 84வது அத்தியாயம், அந்த 84வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் எடுத்து படி சொல்லணும். நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய பையங்களுக்கு நாம இதை சொல்லணும். இதை சொல்லும் பொழுது அந்த வாலிப பையன் மகள் நம்ம பிள்ளைங்க தானம்மா, நம்ம பிள்ளைங்களுக்கு தான் நாம சொல்லுகிறோம். அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நாம சொல்லும் பொழுது அந்த பிள்ளைங்க உடனடியாக கட்டுப்பட்டு விட்டால் அந்த பிள்ளைய இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கையில வாழ்த்து எடுக்கலாம். நாம சொல்லும் பொழுது அந்த பிள்ளைங்க நம்மளுடைய கட்டளைக்கு கட்டுப்படலைன்னு வச்சுக்கிடுங்க, பிள்ளைங்க நம்ம கையை மீறி விட்டார்கள். நாம சொல்லக்கூடிய ஒரு சொல்லை கேட்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆனை வைத்து நாம சொல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சூறாவை வைத்து நாம சொல்லுகிறோம். இப்படி நாம சொல்லும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வாலிப பையன் அந்த குர்ஆனை எடுக்க மறுக்கிறான் என்றால், நாம சொன்ன உடனே அந்த குர்ஆனை எடுக்கவில்லை என்றால், நாம சொன்ன உடனே அந்த குர்ஆனை எடுத்து படிக்கவில்லை என்றால் நம்ம புள்ள நம்ம கையை விட்டு மீறி விட்டான். ஏன்? ஒண்ணு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம சொல்லுகிறோம், இன்னொன்னு சொல்லுறது எதை வைத்து சொல்லுகிறோம்? திருமறை குர்ஆனை வைத்து சொல்லுகிறோம். அப்ப இந்த ரெண்டையும் வைத்து சொல்லும் பொழுது பெற்றோர்கள் என்கிற அடிப்படையில நம்மள அவன் மதிக்கவில்லை, திருமறை குர்ஆன் என்கிற அடிப்படையில அந்த குர்ஆனிற்கு அவன் கட்டுப்படவில்லை, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறது, இதை விளங்கவில்லை. அப்ப நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பையன்களுக்கும் நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பெண்களுக்கும் இஸ்லாம் என்கிற அந்த மார்க்கம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாமோ அந்த பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயம் என்ன? அந்த சூரா இன்ஷிகாக்ல வரக்கூடிய 6வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் அந்த பிள்ளைங்கள்ட்ட படிக்க சொல்லணும், அல்லது நாம படித்து காண்பிக்க வேண்டும். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? யா ஐயுகள் இன்சான், மனிதர்களே. அல்லாஹ் அந்த வாசகத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. யா ஐயுகள் இன்சான், ஓ மனிதனே, இன்னக காதிகுன் இலா ரப்பிக கதுகன், இன்னக காதிகுன், நீ முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய், படிக்கிறாய், சம்பாத்தியம் செய்கிறாய், தெருவுல நடக்கிறாய், உன்னுடைய வாலிப பருவத்தை செலவழிக்கிறாய். இன்னக காதிகுன் இலா ரப்பிக கதுகன், உன்னுடைய ரப்பை நீ சந்திக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறாய். அப்படி தினமும் இல்லையா? இந்த உலகத்துல நம்முடைய ரப்பை நாம சந்திக்கிற வரைக்கும் நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பையங்களை எடுத்து பாருங்க, நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பெண்களை எடுத்து பாருங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? வருங்காலத்துல கை நிறைய சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்பதற்காண்டி படித்துக் கொண்டே இருக்கிறார்கள், தப்பு கிடையாது. அதே மாதிரி படித்து முடித்த பிள்ளைங்க சம்பாத்தியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், தப்பு கிடையாது. ஓரளவுக்கு பக்குவமான வயதை அடைந்திருக்கக்கூடிய பிள்ளைங்க தெருக்குள்ளால நடந்துகிட்டு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள், தப்பு கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னக காதிகுன் இலா ரப்பிக கதுகன், உன்னுடைய ரப்பை நீ சந்திக்கிற வரைக்கும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாய். அது எதுவாட்டும் இருந்துட்டு போட்டோம், பள்ளிக்கூட படிப்பாட்டு இருந்து கொள்ளட்டும், ஒரு கடையில வியாபார தொழிலாளியாக இருக்கிறோம், தொழிலாளியாக இருந்து கொண்டு போட்டோம், அல்லது ஒரு கடையில முதலாளியாக இருக்கிறோம், முதலாளியாக ஏதாவது ஒண்ணு இருந்து கொண்டே இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு இருந்து கொண்டே இருக்கட்டும். அப்போ உன்னுடைய ரப்பை நீ சந்திக்கிற வரைக்கும் ஏதாவது ஒண்ணே செய்து கொண்டே இருக்கிறாய், செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? ஃபமுலாகிஹி, உன்னுடைய ரப்பை நீ சந்திப்பாய். எத்தனை நாளைக்குமே இந்த துன்யால இருக்க போறோம்? எதையும் நாம செஞ்சுட்டு போறோம், எதையும் நாம சம்பாத்தியம் பண்ணி கொண்டு இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு இந்த துன்யாவுல இருப்போம்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த துன்யாவை விட நாம விடைபெறத்தானே போறோம். விடை பெற்றுட்டோம்னா உன்னுடைய ரப்பை நீ சந்திப்பாய். உன்னுடைய ரப்பை நீ சந்திக்க, இதுதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த முதல் வசனத்திலேயே பாருங்க, பிள்ளைய கூப்பிட்டு இந்த வசனத்தை சொல்லி பாருங்க. எப்பா
நீ ஏதாவது ஒன்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிற, உன் ரப்பை சந்திக்கிற வரைக்கும் நீ செய்வ. கடைசியாக ஃபமுலாகீஹி, உன்னுடைய ரப்பை நீ சந்திப்பாய். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, உன்னுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது உன்னுடைய பதிவேடு இருக்குது பாரு, உன்னுடைய பதிவேட்டை உன்னுடைய வலக்கரத்திலே கொடுக்கப்படும். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய பதிவேடு எவருடைய வலக்கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ அவர் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, வலக்கரத்துல பதிவேட்டை வாங்கிய ஒருவர் அவரிடத்துல அவனுடைய ரப்பு விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? இலகுவான முறையில கேள்விகளை கேட்பான். மறுமைக்கு வரோமா, மறுமைக்கு வந்துட்டோம்னா வாலிப பருவத்தை அடைந்த ஒரு வாலிபன், வாலிப பருவத்தை அடைந்த ஒரு வாலிப பெண்ணு, இவங்க எல்லாம் மறுமைக்கு வந்துட்டோம்னா அவங்களுடைய வலக்கரத்துல என்ன செய்யப்படும்? ஏடுகள் கொடுக்கப்படும். நம்ம இந்த உலகத்துல செய்த அந்த செயல்பாடுகள் அனைத்தும் அந்த ஏடுகள்ல இருக்கும். அந்த ஏடுகள் கொடுக்கப்பட்டோம்னா யாருடைய வலக்கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, அவரிடத்துல அவனுடைய ரப்பு ரொம்ப இலகுவான முறையில கேள்விகளை கேட்பான். ஓ என்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அப்ப இலகுவான முறையில கேள்வி கேட்டுட்டோம்னா அவர் என்ன செய்வார்? இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, தன்னுடைய குடும்பத்தாரின் பக்கம் சந்தோஷமான முறையில மறுமையிலே திரும்பி வருவார். அதே சமயத்துல அம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظஹரிஹி, யாருடைய பதிவேடு முதுகுக்கு பின்னாடி கொடுக்கப்படுகிறதோ, இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நாம செயல்களை செஞ்சிருப்போம் தானே, நாம நன்மைகளை செஞ்சிருப்போம், தீமைகளை செஞ்சிருப்போம். இந்த நன்மைகளும் தீமைகளும் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கும். யாருடைய பதிவேடு முதுகுக்கு பின்னால கொடுக்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, முதுகுக்கு பின்னாடி கொடுக்கப்பட்ட அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட நாசமே என்பதாக சப்தமிடுவான். ஓ யஸ்லா சஈரா, சஈரா என்ற நரகத்தை அவன் அடைவான். இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா, இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தார்களோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இன்னஹு கன்ன அன்ல யஹூர், அவன் நினைத்து கொண்டான் நாளைக்கு மறுமையில நாம ரப்ப சந்திக்க மாட்டோம், நாளைக்கு மறுமையில ரப்பின் பக்கம் நாம வரமாட்டோம் என்பதாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். இந்த ஒரு வசனம் போதுமா போதாதா? இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாம் என்கிற அந்த வட்டத்துக்குள்ளால இருக்க வேண்டும். அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இஸ்லாத்தின் பிரகாரம் எடுக்க வேண்டும். அவங்களுடைய நடவடிக்கைகள் இஸ்லாத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும். அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இஸ்லாத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும். அவங்களுடைய பார்வைகள் இஸ்லாத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒத்த வசனம் போதுமா போதாதா? என்ன வசனம்? இன்னஹு மன்ல அல்ல யஹூர், அவன் நினைத்து கொண்டான் நாம மறுமையில அல்லாஹ்வின் பக்கம் வரமாட்டோம் என்பதாக எண்ணிக்கொண்டான. இப்ப வந்தானா வரவில்லையா? படைத்த ரப்ப சந்திக்க வந்தானா வரவில்லையா? அவனுடைய பதிவேட்டு முதுகுக்கு பின்னாடி கொடுக்கப்பட்டதா படவில்லையா? அப்ப நம்மளுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பருவத்தை அடைந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாம ஆரம்பத்துல சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் செய்தி என்ன? சூரா இன்ஷிகாக்ல வரக்கூடிய 6வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வாலிப பருவத்தை அடைஞ்சிட்டாங்க, நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அசால்ட்டா இருக்க முடியாது. இன்னைக்கு வாலிப பருவத்தை நாசமாக்கக்கூடிய எல்லா துறைகளும் என்ன செய்கிறது? இந்த உலகத்துல இருக்கிறது. நம்ம பையங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம பையங்க. நம்ம வீட்டுல இருந்து பையன்மார்கள் வெளியில போயிட்டோம்னா, நம்ம வீட்டுல இருந்து பொம்பளை பிள்ளைங்க வெளியில போயிட்டோம்னா நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. எங்க வச்சு நாம பிள்ளைங்களை கண்காணிக்க முடியும்? வீட்டுல இருந்தா பிள்ளைங்களை கண்காணிக்க முடியும். நம்ம கூட இருந்தோம்னா பிள்ளைங்களை கண்காணிக்க முடியும். வாலிப பையங்களும் வாலிப பெண்களும் நம்ம வீட்டு படியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, கல்லூரி வாகனத்துல ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, கல்லூரி வளாகத்துக்குள்ளால போயிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறாங்களா? கிடையாது. அப்ப நம்ம பிள்ளைங்களை நாம பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்ம வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் நாம பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் செய்தி, ரப்பு நாளைக்கு மறுமையில உன்னை சந்திப்பான். இந்த வசனத்துல வரக்கூடிய சாராம்சம் என்னது? நீ உன்னுடைய ரப்பை சந்திக்க இருக்கிறாய். உன்னுடைய வலது கரத்துல உன் ரப்பு பதிவேட்டை கொடுத்தோம்னா மாஷா அல்லாஹ் நீ சந்தோஷமாக இருப்பாய், மகிழ்ச்சியாக இருப்பாய்.
சூனத்துல இருக்கக்கூடிய நல்லவர்களோடு நீ இருப்பாய். அதே சமயத்துல உன்னுடைய ரப்பை நீ சந்திக்கும் பொழுது உன்னுடைய பதிவேடு உன்னுடைய முதுகுக்கு பின்னாடி உனக்கு கொடுக்கப்பட்டுட்டோம்னா நீ என்ன செய்வாய்? அவன் என்ன செய்வான்? எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, எனக்கு ஏற்பட்ட அழிவே என்பதாக அந்த மறுமை நாள்ல நீ சொல்லுவாய் என்பதாக அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாலிப பையங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாலிப பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வாலிப பருவம் இருக்குது இல்லையம்மா, இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இந்த அருட்கொடையில நாம அதிகமான நன்மைகளை செய்தோம்னா அல்லாஹ்விடத்துல நன்மதிப்பு கிடைக்கும். இந்த அருட்கொடைகளை தீமைகளை செய்தோம்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்விடத்துல நம்மளை தீயவர்களாக பதிவு செய்யப்படும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதன்மையான செய்தி என்னது? வாலிப பருவம் என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இந்த வாலிப பருவத்துல அதிகமான நன்மைகளை செஞ்சோம்னா அல்லாஹ்விடத்துல நல்லவன், நீ நல்லவர் என்பதாக பதிவு செய்யப்படும். அல்லாஹ்விடத்துல உனக்கு உயர்ந்த மதிப்பு கிடைக்கும். அல்லாஹ்விடத்துல உனக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். நாளைக்கு மறுமையில சூனத்துல நீ நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு நற்கூலிகளை அல்லாஹ் உனக்கு தருவான். அதே சமயத்தை இந்த அருட்கொடையில நீ அதிகமாக தீமை செய்து விட்டால், உன் பார்வையில தீமை இருந்தால், உன் பேச்சில தீமை இருந்தால், உன் நடவடிக்கையில தீமை இருந்தால், உன்னுடைய போக்குவரத்தில தீமை இருந்தால், உன்னுடைய பழக்க வழக்கத்தில தீமை இருந்தால், உன்னுடைய சேர்மானம் தீமையாக இருந்தால், நீ நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல கோபத்திற்குரியவனாக ஆகுவாய். அல்லாஹ்விடத்துல நீ கெட்டவனாக பதிவு செய்யப்படுவாய். நீ அல்லாஹ்விடத்துல கெட்டவனாக பதிவு செய்யப்பட்டோம்னா மறுமை வாழ்க்கை கைசேதமான வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதாக நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த வாலிப பருவம் என்கிற அருட்கொடையை பற்றி அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஊசியினுடைய நுனி அளவிற்குதான், ஒரு ஊசியினுடைய நுனி அளவிற்குதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிப பையன்களும் வாலிப பெண்களும் கெட்டு போவதற்கு இடைவெளி இருக்கிறது. அவ்வளவு தீமையான காரியங்கள் இந்த உலகத்துல பெருகி இருக்கிறது. சினிமா கலாச்சாரத்துக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்க போறாங்களா இல்லையா? சினிமா கலாச்சாரத்துக்கு பின்னாடி திரையில தோன்றக்கூடிய ஒரு நடிகனுக்கு பின்னாடி, ஒரு நடிகைக்கு பின்னாடி நம்ம இஸ்லாமிய உம்மத்துல இருக்கக்கூடிய வாலிபர்கள் போறாங்களா இல்லையா? இந்த இஸ்லாமிய உம்மத்துல இருக்கக்கூடிய வாலிப பெண்கள் போறாங்களா இல்லையா? நடையில இருந்து, உடையில இருந்து, உடல் அலங்காரத்திலிருந்து எல்லாவற்றிலையும் பின்பற்றுகிறார்களா இல்லையா? ஏதோ ஒரு சினிமா நடிகனா வருகிறான் என்பதற்காக வேண்டி அவனுக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டமாக கூடுகிறார்களா இல்லையா? அதிலேயும் குறிப்பாக இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஹிஜாப் அணிந்த பெண்கள், ஹிஜாப் அணிந்த பெண்கள், ஹிஜாப் என்பது என்னது? ஃபர்தா என்பது என்னது? சாதாரண ஆடை மாதிரியா? ஒரு சுடிதார் போற மாதிரி, ஒரு சேலை உடுக்கிற மாதிரி ஒரு ஆடைய? ஹிஜாப் என்பது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம். ஹிஜாப் என்பது இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஹிஜாபை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலின் நபிமொழியில ஹதீஸ்ல வலியுறுத்தியிருக்கிறார்கள். அப்ப ஹிஜாப் என்பது இஸ்லாமிய அடையாள சின்னமாக இருக்கிறது. அந்த அடையாள சின்னத்தை அணிந்து கொண்டு திரையிலை தோன்றக்கூடிய கதாநாயகர்களுக்கும் வக்காலத்து வாங்கக்கூடிய உம்மத்தாக யார் இருக்கிறாங்க? இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய இளம் வயது பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இளம் வயது பெண்கள் மைக்குக்கு முன்னாடி நின்று கொண்டு யாருக்கு வக்காலத்து வாங்குறாங்க? யாரு வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யறாங்க? யாரு இந்த மாநிலத்தை ஆள வேண்டும் என்று யாரு ஆசைப்படுகிறார்கள்? இந்த இஸ்லாமிய உம்மத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்மணிகள் ஹிஜாபை அணிந்தவர்களாக யாருக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள்? திரையில தோன்றக்கூடிய நடிகர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். திரையில தோன்றக்கூடிய நடிகைகள் யாரு? தூங்கக்கூடிய நேரத்தை தவிர்த்து போட்டு, எப்படி தூங்கக்கூடிய நேரத்தை தவிர்த்து போட்டு மற்ற எல்லா நேரங்களிலையும் திரையில தோன்றக்கூடிய நடிகர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? திரையில தோன்றக்கூடிய நடிகைகளுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அக்கிரமத்துல இருக்கும், அனாச்சாரத்துல இருக்கும், அட்டுழியத்துல இருக்கும், ஆபாசங்கள்ல இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு திரையில தோன்றக்கூடியவர்களுக்காக வேண்டி யாரு வக்காலத்து வாங்குற? இந்த இஸ்லாமிய உம்மத்துல இருக்கக்கூடிய பெண்கள், இஸ்லாமிய உம்மத்துல இருக்கக்கூடிய ஆண்கள். பிளக்ஸ்ல பாக்குறோமா இல்லையா? பிளக்ஸ்ல பாக்குறோமா இல்லையா?
அல்லாவையும் மறுமை நாளையும் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம், அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் வாலிபன், அவனுடைய பெயர் என்ன செய்கிறது? ஒரு நடிகனை வரவேற்பதற்காக வேண்டி, ஒரு நடிகனை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒரு நடிகனை தலைக்கு தூக்கி மேல வச்சுக்கிட்டு ஆட வேண்டும் என்பதற்காக வேண்டி பிளக்ஸ்ல அந்த நடிகனுடைய பெயரோடு சேர்த்து முஸ்லிமுடைய பெயரை சேர்த்து பிளக்ஸ் அடிக்கிறானா இல்லையா? அப்ப இந்த சமுதாயம் எங்க போய்கொண்டிருக்கிறது? இந்த இஸ்லாமிய உம்மத்து எங்கே போய்கொண்டிருக்கிறது? அதற்காக வேண்டிதான் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை நாம பாதுகாக்கணும். நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பையன்மார்கள், நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த பையன்களையும் இந்த பெண்ணுங்களையும் கெடுப்பதற்கு எல்லா வாசல்களும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நண்பன் என்கிற முறையில தான் நினைச்சுவான், ஜோடியாட்டு ஆகுவான். நண்பன், உற்ற நண்பன், வாடா போவோம், வாடா இருப்போம், வாடா குடிப்போம், வாடா உட்காருவோம் சொல்லி இப்படி பழகுறாங்க பாருங்க. இந்த நண்பனின் மூலமாகத்தான் நம்ம பிள்ளைங்களுடைய ஈமான் சுரண்டப்படுகிறது, நம்ம பிள்ளைங்களுடைய தனி மனித ஒழுக்கம் சுரண்டப்படுகிறது, நம்ம பிள்ளைங்களுடைய இஸ்லாமிய பற்று சுரண்டப்படுகிறது. அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இளமை பருவம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடை. இந்த அருட்கொடையில அதிகமான நன்மைகள் செய்தோம்னா மறுமையில அல்லாஹ்விடத்தில் சாதிக்கலாம். இந்த அருட்கொடையில தீமைகளை அதிகமாக சம்பாத்தியம் செய்தோம்னா அல்லாஹ்விடத்தில் மறுமையில தண்டனைக்குரியவனாக ஆகிவிடுவோம் என்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றுல சிந்து பிரதேசம் இருக்குது இல்லையா? இந்த சிந்து பிரதேசத்தை வெற்றி கொண்டது யாரு அப்படின்னு கேட்டோம்னா முஹம்மது பின் காசிம். முஹம்மது பின் காசிம் என்பவர் சிந்து பிரதேசம் என்ன பண்றாரு? போரிட்டு வெற்றி கொள்கிறார். இந்த சிந்து பிரதேசத்தை வெற்றி கொள்ளும் பொழுது முஹம்மது பின் காசிமுடைய வயது எத்தனை? இஸ்லாமிய இளைஞர் 17 வயது தான். 17 வயது இருக்கக்கூடிய முஹம்மது பின் காசிம் என்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் எந்த பிரதேசத்தை வெற்றி கொள்கிறான்? சிந்து பிரதேசத்தை வெற்றி கொள்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடை வயது எத்தனை? 17வது வயது. இந்த 17வது வயதுல ஒரு போர் படையினுடைய தளபதியாக போய் ஒரு பிரதேசத்தை வெற்றி கொள்கிறான் என்றால் அவன் அந்த வயதை எப்படி பயன்படுத்திருக்கான் பாருங்க. அதே மாதிரி கான்ஸ்டான்டின் நோபில் இருக்கிற அந்த கான்ஸ்டான்டின் நோபில வெற்றி கொண்டது யார் அப்படின்னு கேட்டோம்னா முஹம்மது பின் ஃபாத்திஹின் என்கக்கூடிய ஒரு இளம் வயது ஒரு வாலிபன். ஆக அவருடைய வயது எத்தனை? 23வது வயதுல கான்ஸ்டான்டின் நோபில என்ன பண்றாரு? முஹம்மது பின் ஃபாத்திஹின் நினைச்சாரு வெற்றி கொள்றாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெயின் இருக்கிற ஒரு காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்தது. ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்பெயின் இருக்குது பாருங்க, ஒரு காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்தது, இஸ்லாமிய நாடாக இருந்தது. இந்த ஸ்பெயினை வெற்றி கொண்டது யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தாரிக் பின் ஜியாத் என்கக்கூடிய ஒரு வாலிப பருவம். அவருக்கு வயது எத்தனை? 21வது வயதுல தாரிக் பின் ஜியாத் என்கக்கூடிய ஒரு இளைஞர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெயினை என்ன பண்றாரு? வெற்றி கொள்கிறார். அப்ப இந்த 3 நாடுகளையும் வெற்றி கொண்ட நபர்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னா இஸ்லாத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் 17 வயதுல சிந்து பிரதேசத்தை வெற்றி கொள்றாங்க, 23வது வயதுல கான்ஸ்டான்டின் நோபில இணைச்சாங்க வெற்றி கொள்றாங்க, 21வது வயதுல ஸ்பெயினை இணைச்சாங்க வெற்றி கொள்றாங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாலிப பருவம், அந்த அருட்கொடையாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தை என்ன பண்றாங்க? ஒரு படை தளபதியாக நின்று ஜெயித்து காண்பிக்கிறார்கள். மட்டுமல்லாம இந்த வாலிப பருவம் என்பது அருட்கொடை என்பதாக நாம ஏன் சொல்லுகிறோம்? இந்த வாலிப பருவம் என்பது குழந்தை பருவம் என்கிற அந்த இயலாமைக்கு நடுவிலேயும் முதியோர் பருவம் என்கிற அந்த வயோதிக பருவம் இருக்குது பாருங்க. வயோதிக பருவத்திற்கும் குழந்தை பருவத்திற்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த வாலிப பருவம் இருக்குது பாருங்க. இது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அருட்கொடை, சாதாரண அருட்கொடை கிடையாது. இந்த வாலிப பருவத்துல சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? நேர்மையான சிந்தனையாக இருக்க வேண்டும், நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய சிந்தனையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ அதை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய சிந்தனையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். இப்படி ஒரு சிந்தனையாக இருக்கும் பொழுது அந்த வாலிப பருவம் அருட்கொடை பருவமாக இருக்கும். அதாவது முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாமோ மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மறுமை நாளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு மனிதர்களையும், அது யாராக இருந்தாலும் சரி, வயோதிக பருவத்துல மௌத்தா போனாலும் சரி,
சின்ன வயதுல மௌத்தா போனாலும் சரி, கேள்வி கணக்கு யாரிடத்தில் அல்லாஹ் கேட்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்திருக்கிறானோ அந்த நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்பான். காமன் கேள்வி, எல்லோருக்கும் சமமாக கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு 4 கேள்விகள் இருக்கிறது. இந்த 4 கேள்விகள்ல நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய பணக்காரர்களிடத்திலையும் அல்லாஹ் கேட்பான். பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு இருக்கான ஏழை, அந்த ஏழை இடத்திலையும் அல்லாஹ் கேட்பான். இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஆதத்துடைய பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைங்களுடைய பாதம் நின்ன இடத்துல இருந்து நகராது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் நிக்க விட்டே கேள்வி கேட்பான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கேள்வி பதில் அந்த முறை எப்படி இருக்கும்? அடியானை முன்னுக்கு நிப்பாட்டி வைப்பான், நிக்க வைத்துக் கொண்டு அல்லாஹ் கேள்வி கேட்பான். நம்ம வீடுகள்ல பாப்பா பெற்றோர்கள் பிள்ளைங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம், காலேஜ்ல படிக்கிறோம், காலேஜினுடைய பிரின்சிபல், பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய முதல்வர் மாணவனை நிக்க விட்டு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வியினுடைய முறை எப்படி இருக்கும்? அந்த மாணவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில ஒவ்வொரு அடியானையும் ஆதத்துடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, லா தசூலு கதமா அப்தின் இப்னி ஆதம், ஆதத்துடைய பிள்ளைங்க, இந்த ஆதத்துடைய பிள்ளைங்கள்ட்ட அல்லாஹ் 4 கேள்விகளை கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஆதத்துடைய பிள்ளைங்களுடைய பாதம் அந்த இடத்துல இருந்து நகராது. அந்த 4 கேள்வியில 2 கேள்வி என்னது? அல்லாஹ் கேட்பான், உனக்கு வாழ்நாளை தந்தனா இல்லையா? உனக்கு வாழ்நாள்கள், வயதுகள், எத்தனை வாழ்நாளுக்கு நாம தந்திருக்கிறோம், எத்தனை ஆண்டு வரைக்கும் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிற, உன்னுடைய வாழ்நாளை நீ எதுல செலவழிச்ச சொல்லு. 70 வயதை அடைந்த, 80 வயதை அடைந்த, 90 வயதை அடைந்த 90 ஆண்டுகளை பற்றி அல்லாஹ் கேட்பான். 90 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்திய, இந்த 90 ஆண்டுகள் இந்த பூமியில நீ வாழும் பொழுது உனக்கு நான் என்ன குறை வைத்தேன்? ஒண்ணுமே வைக்கலையே. வீட்டை தந்திருக்கிறேன், வாசலை தந்திருக்கிறேன், அள்ளி உண்ணுவதற்கு உணவை தந்திருக்கிறேன், காற்றை சுவாசிப்பதற்காக வேண்டி உடம்புக்குள்ளால லென்ஸ் எல்லாம் தந்திருக்கிறேன். நான் உனக்கு தருவதில் எந்த குறையும் வைக்கல. இந்த 90 ஆண்டுகளை நீ எதுல செலவழிச்ச சொல்லு. 80 ஆண்டுகளை எதுல செலவு? கேட்கிறது யாரு? படைத்த ரப்பு கேட்கிறார். படைத்த ரப்பு கேட்கும் பொழுது, நம்மளை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் கேட்கும் பொழுது பதில் சொல்லியே ஆகணும். நான் உங்கள்கிட்ட கேட்டோம்னா, நீ எங்கள்கிட்ட கேட்டோம்னா எல்லாம் சத்தம் போயான்னு சொல்லிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். படைத்த ரப்புட்ட சொல்ல முடியுமா? 90 ஆண்டுகளை என்ன செய்தாய்? 98 ஆண்டுகளை என்ன செய்தாய்? இந்த 98 ஆண்டுகள்ல உணவு தராமல் இருந்தேனா? சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை தராமல் இருந்தேனா? சொல்லு. 98 ஆண்டுகள், இந்த 98 ஆண்டுகளை நீ எதுல கழித்தாய் சொல்லு. இன்னொரு கேள்வி, என்ன கேள்வி? வாலிப பருவத்தை மட்டும் எடுத்து வச்சு அல்லாஹ் கேள்வி கேட்பான். 98 ஆண்டுகள்ல வாலிப பருவம் சொல்லி போட்டு ஒரு காலம் இருந்துச்ச, ஒரு 15 வயதுல இருந்து ஒரு 45 வயது வரைக்கும், அல்லது 40 வயது வரைக்கும், இந்த 15 வயதுல இருந்து 45 வயது வரைக்கும் இந்த ஒரு 25 வயது ஆண்டுகள் இருக்குத, இந்த வாலிப பருவத்துல நீ என்ன செய்த? உனக்கு வாலிப பருவத்துல ஏதாவது தராமல் இருந்தேனா? நுண்ணறிவை தராமல் இருந்தேனா? மேத்ஸை விளங்கக்கூடிய அறிவை தராமல் இருந்தேனா? சயின்ஸை விளங்கக்கூடிய அறிவை நான் தராமல் இருந்தேனா? எதுல சம்பாத்தியம் பண்ணால் கை நிறைய பொருள் கிடைக்கும், இந்த அறிவை நான் உனக்கு தராமல் இருந்தேனா? இந்த 98 ஆண்டுகள்ல வாலிப பருவம் சொல்லி போட்டு சில ஆண்டுகளை தந்தன. இந்த வாலிப பருவத்தை நீ எதிலே செலவழித்தாய் சொல்லி என்பதாக அல்லாஹ் கேள்வி கேட்பான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. நாளைக்கு மறுமை எப்படி இருக்கும்? இந்த உலகம் எப்படி இருக்குது? இந்த உலகத்துல சூரியனுடைய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு மரத்தினுடைய நிழல்ல போய் ஒதுங்கி கொள்ளலாம், ஒரு வாகனத்துடைய நிழல்ல போய் ஒதுங்கி கொள்ளலாம், ஒரு வீட்டினுடைய நிழல்ல போய் ஒதுங்கி கொள்ளலாம். எங்க? இந்த உலகத்துல சூரியனுடைய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எத்தனையோ கோடி கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியல என்பதாக ஏசியில உட்கார்ந்து விடுகிறோம். அதிலும் குறிப்பாக இரவு நேரத்திலையும் கூட சூரிய வெப்பம் தாங்க முடியலன்னு சொல்லி போட்டு பெட்ரூம்ல ஏசிகளை வைக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல சூரியனுடைய வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நிழலை பயன்படுத்திக் கொள்கிறோம். மறுமையில சூரியன் இருக்காத,
சூரியனுடைய அந்த கடுமையான சூட்டில இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நிழல்கள் இருக்காத, எந்த நிழல்ல போய் ஒதுங்க முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி, 7 பண்புகள்ல ஏதாவது ஒரு பண்பு ஒருவரிடத்திலே இருந்தால் நிழலே இல்லாத அந்த நாளில அல்லாஹ்வினுடைய அரிஷனுடைய நிழல்ல ஒருவர் ஒதுங்கிக் கொள்வார். 7 பண்புகள், 7 கூட்டத்தார்கள். இந்த 7 கூட்டத்தார்கள் நிழலே இல்லாத அந்த நாளில அல்லாஹ்வினுடைய நிழல்ல போய் என்ன செய்து கொள்வார்? ஒதுங்கிக் கொள்வார். அந்த 7 கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் யாரு? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, ஒரு வாலிபர், வாலிப ஆணோ வாலிப பெண்ணோ, இந்த வாலிப பருவத்தை அவங்க எதுல கழிக்கிறாங்க? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தை சொன்னோம்னா அதை மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு வாலிபன் அல்லாஹ்விற்கு இபாதத்து செய்யக்கூடிய முறையில வாலிப பருவத்தை கழித்தால் நிழலே இல்லாத அந்த நாளில அல்லாஹ்வுடைய நிழல்ல ஒதுங்கிக் கொள்வார் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் இதை செய்றாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? இஸ்லாமிய இளைஞர்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேரான பாதையை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாதையில இருந்து வழி தவறி விடக்கூடாது. வழி தவறக்கூடிய எல்லா கால சூழ்நிலைகளும் இன்னைக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களின் மீது அவர்களை கண்காணிப்பது தலையாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி அந்த வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடிக்கடி உபதேசம் செய்வது தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதே ஒரு முக்கிய செய்தியாக உங்களுடைய கவனத்துக்கு நாம கொண்டு வருகிறோம்.